அற்புதம் பண்ணாரு. பிதா என்னை அனுப்பிட்டாரு, நான் என்ன பண்றேன், பிதாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ் என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். இன்றைக்கும் நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது, நீங்கள் அங்கே ஜெபிக்கும் பொழுது, அங்கே என்ன பண்ணுறாரு, ஊழியக்காரங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டைகளை உடைத்து வியாதிகளிலிருந்து விடுதலை தருகிறார், பில்லி சுனிய கட்டிலிருந்து விடுதலை தரார், பாவத்திலிருந்து விடுதலை தரார். எதற்காக? இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார் என்பதை நிரூபிக்கிறார். He proved that when we pray people get healed. வியாதியஸ்தர்கள் சுகமடைகிறார்கள். பில்லி சூனிய கட்டில் இருக்கிறவங்க கட்டு உடைகிறது. கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குகிறார். எதற்கென்றால் அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்தும்படிக்காக, வெளிப்படுத்தும்படிக்காக. அதனால தான் இங்க சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, நான் என்னுடைய கிரியைகளை பார்த்தாவது என்ன பண்ணுங்க, பிதாவினால் அனுப்பப்பட்டவர் என்பதை விசுவாசியுங்கள். நம்ம விசுவாசிக்கணும். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்க. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்காகவும் வரான். நானோ